உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். இப்பொழுதும் கூட தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்காக சம்பாதித்த ரட்சிப்பு, இந்த வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நாம் நம்முடைய விசுவாசத்தினாலே தான் சுதந்திரிக்க முடியும் என்பதால், அந்த விசுவாசத்தை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை பற்றி நான் உங்களோடு ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நீங்கள் விசுவாசித்தபடி உங்களுக்கு ஆக கடவது அப்படிங்கிறது தான் பைபிளோடைய அடிப்படை சத்தியங்களில் ஒன்றாக இருக்கிறது. அடிப்படை சத்தியங்கள்லாம் மனம் திரும்ப ரட்சிக்கப்படுவா அப்படிங்கிறது தான் ஆரம்பிப்போம். ஆனால் நன்மையை பெற்றுக்கொள்கிறதுக்கு அந்த ரட்சிக்கப்படுறது கூட விசுவாசத்தினால தான். விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆக விசுவாசம் மூலமாய் சகல காரியங்களும் நடந்தேறுகின்றன. தேவன் விசுவாசத்தின் தேவனாயிருக்கிறார். நாம் அவருடைய சாயல், அவருடைய ரூபத்தில் இருக்க பிள்ளைகள் விசுவாசத்தின் மூலமாய்த்தான் இயங்க வேண்டும். விசுவாசத்தின்படி ஆக கடவுது என்ற அடிப்படை சட்டம். இப்போ நமக்கு சுகம் வேண்டுமானால் சுகம் பற்றி விசுவாசிக்க வேண்டும். மேலோட்டமாக சொல்லும்போது நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் உண்மையாகவே விசுவாசிச்சிட்டா இந்த வியாதியை பற்றி கவலையே இல்லாமல் அல்லேலூயா என்னை சுகமாக்குனார், விடுதலையாக்குனார். வயிற்று வலி இன்னும் இருக்கலாமா இருக்கும், வேறு எந்த வியாதியும் அங்கே இருந்து வேதனை கொடுக்கலாமா இருக்கும், ஆனால் என்னுடைய ஜெபத்தை கேட்டார்னு விசுவாசம் என்ற உடனேயே அங்கே அதுக்கப்புறம் வருத்தமோ வேதனையோ இல்லை, அல்லேலூயா தான். விசுவாசிக்க ஏதுவில்லாதிருந்து ஆபிரகாம் விசுவாசித்தான். அப்புறம் விசுவாசித்து தேவனை மகிமைப்படுத்தினான். எப்போ அவனுடைய சரீரம் செத்து போய், சாராளுடைய கற்பம் செத்து போய், பிள்ளை பெற்றுக்கொள்ள வாய்ப்பில்லாத அந்த நேரத்தில் அவன் நீர் எனக்கு ஈசாக்கை கொடுத்து விட்டீர், எனக்கு இந்த பிள்ளை கிடைக்கிறது, குமாரனை கொடுக்கிறீர் அப்படின்னு அவன் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தியிருக்கிறான். அதுதான் பாருங்கள், அவனை கர்த்தரை மகிமைப்படுத்தினான்ங்கிறது எப்படி மகிமைப்படுத்துறது? இந்த வியாதியெல்லாம் இருக்கும்போது, பலவீனம் இருக்கும்போது, அவனுடைய சரீரம் செத்துப்போன நிலைமையில், பார்வைக்கு சூழ்நிலையெல்லாம் ஒன்றும் சரியாக இல்லாத நிலைமையில், ஆனால் கர்த்தர் சொல்லிட்டாரு, அப்போ நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி நடந்த காரியத்துக்காக நன்றி சொல்லி சந்தோஷத்தோட ஸ்தோத்திரம் சொல்லுகிற ஒரு மனநிலை வேண்டும் என்று நான் உங்களிடத்தில் சொல்ல வருகிறேன். விசுவாசிக்கிறேன்னு சொல்லுவோம், மேலோட்டம் அதெல்லாம் கரெக்டு தான். நம்ம விசுவாசிக்கிறேங்கிறது கரெக்டு தான். ஆனால் அந்த விசுவாசம் பூரணமாச்சாங்கிறது ஒரு கேள்வி. ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் அவன் 75 வயதான போது சொன்னார், உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன்னு. 99 வயசு வரைக்கும் அவனுக்கு அந்த விசுவாசம் பூரணமாகலை. அப்புறம் என்னத்தையோ பேசியிருக்கிறாரு, விசுவாசம் பூரணமாயிருச்சு, சரீரம்னா அப்படி தான் இருக்குது. ஆனால் அல்லேலூயா எனக்கு குமாரனை கொடுத்து விட்டீர்னு அவன் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தியிருக்கிறான். அதுக்கப்புறம் தான் சூழ்நிலை மாறி இருக்கு. அப்போ நாமும் கூட இப்பொழுதே அவர் சொல்லிட்டாரு அதனால் பிரச்சனை தீர்ந்துருச்சு அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு, அதனால் தீர்ந்துருச்சு. அவர் சொல்லிட்டாரு, பிரச்சனை தீர்ந்துச்சு. அவர் சொல்லிட்டாரு, வியாதி போயிடுச்சு. அவர் சொல்லிட்டாரு, இந்த பிசாசனை ஏற்றுனா பிசாசு ஓடி போயிடுறான். அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிற வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது.
இதை நாம் அடிப்படையாக புரிந்து கொண்டாதான் கர்த்தருக்கு நன்றி சொல்ல முடியும். இல்லாட்டி நன்றி சொல்கிறது சுலபமாக இல்லை. வயிற்ற வலிக்குது, ஐயோ ஆ ஓ அப்படி இருக்கிறப்ப எங்கே சுகமானேன்னு சந்தோஷமாக இல்லையா சொல்கிறது. ஆனால் இங்கே என்னமோ நடக்கணும். அவர் சொன்ன வசனத்தில், எவனாயிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தன்னுடைய இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும்ன்றார். அதாவது விசுவாசிக்கிறது மட்டும் இல்லை, சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும். இப்போ ஜெபமெல்லாம் பண்ண வேண்டாம், அவன் சொன்னபடி ஆகுங்கிறாரு. அப்போ சந்தேகப்படாமல் விசுவாசித்தால்னு ஒன்று இருக்குல்ல. அதாவது பொதுவாக மழை போன்ற பிரச்சனையை போகணும் ஆண்டவரேன்னு ஜெபிக்கிறேன், விசுவாசிக்கிறேன், நான் ஜெபம் பண்ணிட்டு கண்ணை திறந்து பார்த்தா மழை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஜெபிக்கிறவங்க கண்ணை திறந்து பார்த்துட்டு மழை பெருசாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லுகிறதான அனுபவங்களை நிறைய பேர் விசுவாசிகளுக்கு தெரியும். ஆனால் இப்போ என்ன, மழை இருந்தாலும் மழை கிடையாது அப்படின்னு சொல்கிற ஆளாக நம்ம இருக்கணும். அதுதான் விசுவாசம்ன்றார். அதாவது சூழ்நிலைகள் எவ்வளவு எதிர்மறையாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க வாய்ப்பே இல்லை என்று சூழ்நிலை இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையின்படியே நடக்கும் என்று நம்புவதே விசுவாசம்னு சொன்னேன். பிலீவிங் காட்ஸ் வேர்ட் இஸ் ட்ரூ இன் ஸ்பைட் ஆஃப் கான்ட்ரரி எவிடன்சஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ். சூழ்நிலைகள் எவ்வளவு எதிர்மறையாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க வாய்ப்பே இல்லை என்றபடி இருந்தாலும் அவர் சொன்னபடி நடக்கும் என்று நம்புவதே விசுவாசம்னு. இப்போ மோசே முன்னாடி இஸ்ரவேலர் முன்னாடி செங்கடல் இருக்க தான் செஞ்சிச்சு. அங்கே யோசுவாவுக்கு முன்னாடி அங்கே யோர்தான் நதி இருக்க தான் செஞ்சிச்சு. அங்கே எரிகோ கோட்டை இருக்க தான் செஞ்சிச்சு. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அந்த ஆசாரிகள் கர்த்தருடைய பெட்டி எடுத்துக்கிட்டு யோர்தானில் கால் வச்சாக்க யோர்தான் ஓடிப்போக நின்று பின்னிட்டு திரும்பி போகும்னு சொல்கிறாரு. அப்போ ஆசாரியர்கள் பெட்டியை தூக்கிட்டு யோர்தான் நடுவில் போய் நிற்கணும். அப்போ இஸ்ரவேலெல்லாம் இந்த கரையிலேருந்து அக்கறை கடந்து போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது சும்மா விசுவாசிக்கிறேங்கிறது வேறு. நான் கிறிஸ்டியனுங்க, ஓகே, நான் இயேசுவை ஏற்றுக்கிட்டேன், ஓகே, ரட்சிக்கப்பட்டேன், ஓகே, அது வரைக்கும் எல்லாம் கரெக்டு. ஆனால் சுகமாகிறது அல்லது மற்ற எந்த பிரச்சனையும் தீர்றது, அதுக்கு நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. இயேசுவை ஏற்றுக்கிட்டேங்கிறது கூட அதுவும் சோதிக்கப்படுகிறது. வீட்டார் மற்ற எல்லாரும் சேர்ந்து எதிர்க்கும்போது அதில் நிற்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்புறம் இந்த எபேசியரில் ஒரு வரி இருக்குது, நான் அதை உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். எபேசியர் 6 ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தை செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்னது? அது சத்தியம், நீதி, சமாதானம், விசுவாசம், ரட்சண்யம், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். இல்லை, இது எது நம்மக்கிட்ட இல்லை? எல்லாமே இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அவைகளை இந்த பிசாசுகளை எதிர்க்க திராணியுள்ளவர்களாகும்படி சகலத்தை செய்து முடித்தவர்களாய் நில்லுங்கள். விசுவாசிச்சுட்டு கரெக்டாக நான் விசுவாசிட்டேன், நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டேன் அப்படின்ட்டு நில்லுங்கள். ஹேவிங் டன் ஆல் ஸ்டாண்ட். சகலத்தை செய்து முடித்து விட்டு நில்லுங்கள். என்ன எவ்வளோ நேரம் நிற்கிறது? அதாவது அந்த விசுவாசத்தில் அப்படியே நிற்கணும். அது ஒரு நாளைக்கா, ஒரு வாரத்துக்கா, ஒரு மாதத்துக்கா நமக்கு தெரியாது. அந்த எதிர்ப்புகள் இருக்கும்போதே இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, கதை முடிஞ்சிருச்சு, பிசாசு முடிஞ்சு போயிடலாம், அதுக்கு மேலே எதுவும் செய்ய முடியாது, நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னே சில நாட்களுக்கு, வாரங்களுக்கு ஒரு வேளை நீங்கள் சொல்லி கொண்டிருக்க வேண்டியிருக்கலாம். சகலத்தை செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் நில்லுங்க. சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் எவ்வளோ நேரம்? அது கணக்கு இல்லை, அது ஒரு நேரம் வரும். இப்போ இயேசுனார் சிலுவையில் இருக்கும்போது
அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரம், அதாவது இயேசுவானவர் 6ஆம் மணி வேளை முதல் 9ஆம் மணி வேளை வரைக்கும் சிலுவையில் இருந்தபோது அந்தகாரம் உண்டாயிற்று. அதில் என்னென்ன நடந்து எது பேசுனது நமக்கு தெரியாது. அந்த 7 வார்த்தைகள் பேசுனதெல்லாம் நமக்கு இங்கே எழுதியிருக்குது. அந்த அந்தகாரம் இருந்தபோது என்னென்ன நடந்துச்சுன்னா நமக்கு ஒன்றும் தெரியலை. ஏன் தேவனே ஏன் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு அந்தகாரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் முடிந்தது என் ஆவியை இடத்துல ஒப்புவிக்கிறேங்கிறப்ப தான் அந்த அந்தகாரம் முடிகிற நேரமாக இருக்குது. அப்போ என் தேவனே என்னை கைவிட்டீங்கிறப்ப அந்தகாரம் ஆரம்பிக்குது, இப்போ இங்கே முடியுது. அது 3 மணி நேரம். அப்புறம் ஆவியை ஒப்பு கொடுத்துட்டாரு, அதை கதை முடிஞ்சிருச்சு அப்புறமேலு. அப்போ அதுபோல் ஏதோ கொஞ்சம் தாக்கு பிடிச்சி நிற்கிற ஒன்று, விசுவாசித்து நிற்கிற ஒன்று அது இருக்கிறது. சகலத்தை செய்து முடித்தவர்களாய் நிற்கவும். எல்லாம் விசுவாசிச்சிட்டேன், இன்னுமே நான் செய்கிறது ஒன்றும் இல்லை, எனக்காக இனிமேல் எல்லாம் நடந்துடும். அவர் செஞ்சு முடிச்சிட்டார். அதனால் அது இப்போ என்னை நான் பார்ப்பேன். ஆவி மண்டலத்தில் அந்த வெற்றியை பார்த்துட்டேன், இப்போ நான் அந்த இயற்கை மண்டலத்தில் அந்த வெற்றியை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி அப்படி உறுதியாக நிற்கிறத பற்றி பேசுது. அப்படி உறுதியாக நிற்க சொல்கிறாரு. அப்படி நிற்கும்போது தான் அப்படியே அந்த பிசாசோடைய பிடி விடுது, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வருது, பிசாசோடைய கிரியைகள் அழிக்கப்படுகின்றன. இதை இப்படி ஜெயிக்க சொல்கிறாரு. நாம் விசுவாசிக்க வேண்டும். அதில் கொலோசையரில் ஒரு வசனத்தை நான் இப்போ உங்களுக்கு வாசிக்கிறேன். கொலோசையர் 1:13. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன். இருளின் அதிகாரம், பிசாசுடைய அதிகாரத்திலிருந்து. இப்போ வியாதி இருக்குதா, அந்த பிசாசுடைய அதிகாரம் இப்போ இருக்குது அங்கே, அது செயல்படுது. வயிற்று வலி இருக்குதா, ஏதாவது ஒரு வியாதி இருக்கா, ஏதாவது இன்னும் வறுமை இருக்கா, கடன்கள் இருக்கா, சாபங்களில் ஏதாவது நம்மக்கிட்ட இன்னும் அங்கே இருக்கா, அப்போ ஏதோ ஒரு விதத்தில் பிசாசு அங்கே உட்காந்துருக்கான். இவனுக்கு இங்கே இடம் கிடையாது. இவனுக்காக கர்த்தர், நான் இவனை விரட்டுறது கர்த்தர் என்னை பலப்படுத்தி இருக்கிறாரு, நான் அதை விசுவாசிக்கிறேன், இவனை விரட்டுற எழுத்து நிற்கிறேன், ஓடிப்போவான் அப்படின்னு அதை மட்டும் நினைக்கக்கூடிய மனநிலை நமக்கு தேவையாக இருக்கிறது. இருளின் அதிகாரத்திலிருந்து, பிசாசுடைய அதிகாரத்திலிருந்து, பிசாசுடைய வல்லமையிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டு தேவனுடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். இப்போ இந்த ராஜ்யத்திலேருந்து அந்த ராஜ்யத்துக்கு போயிட்டோம். பிசாசுடைய ஆளுகையிலிருந்து தேவனுடைய ஆளுகைக்கு வந்துட்டோம். பிசாசுடைய ராஜ்யத்திலேருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு வந்துட்டோம். இதை அவரே செஞ்சிட்டார் நமக்காக. பழைய நினப்பில் இருக்கக்கூடாது. பழைய போராட்டங்கள், வேதனை, அப்போல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் அதான் முடிஞ்சு வச்சில்ல, அதை பேசாதேன்றாரு. உடைய பழைய பாவங்களை நான் இனி அக்கிரமங்களை நினையாமலும் இருப்பேன்கிறாரு. அதை நினைக்க தான் பாவம்தான் பிசாசுடைய பெரிய ஆயுதமாக இருக்குது. அதை வச்சு நம்மளை போட்டு மடக்கிடுறான். பாவம் இருக்க வரைக்கும் நம்ம சாபத்துக்குள்ளே தான் இருப்போம். அதனால தான் பாவத்தை முதல்ல போக்குறாரு. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அப்போ பாவங்களை போக்கின பிறகு தான் அவர் வேலை செய்கிறார். இங்கே பாருங்கள், ஒரு திமிர்வாதக்காரனை கட்டில் படுக்க வச்சு கூரையை பிரித்து இறக்கி விட்டாங்களாம். அவன் திமிர்வாதக்காரன்னா கையை காலை அசைக்க முடியாது, விரைச்ச மேனிக்க படுத்து கிடப்பான். அப்புறம் ஒரு சைடு கை கால் விளங்காதவங்களை பற்றியெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அப்போ கை கால் அசைக்க முடியாமல் போகிறது அந்த திமிர்வாதம். பேர் என்னது? வாதத்துலேயும் வாதம், திமிர்வாதம். திமிர் பிடிச்ச இல்லைங்க, நாங்கள் ஒழுங்காக நல்லவங்களாக கீழ்ப்படிஞ்சு அடங்கி இருக்கிறோன்னெலாம் சொல்லுவான். ஆனால் அவன் ஏற்கனவே வந்து உட்காந்துட்டான். இப்போ அவனை விரட்டுறதுக்கு ஒரு விசுவாசம் தேவைப்படுது. வாதத்துலேயும் வாதம், திமிர்வாதமாக. அப்போ ரொம்ப நாள் நீண்ட நாள் அடங்காதவங்களுக்கு தான் இப்படி வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லாமல் சிலருக்கு இருக்கலாம். நான் உடனே என்னை அப்படி சொல்லிட்டீங்களான்னு கேட்காதீங்க.
திமிர்வாதம், சந்திரரோகியாய், அது என்னது, அடிக்கடி காக்கா வலிப்பு தான் வந்து அவனை தீயிலையும் தண்ணியிலையும் தள்ளுதுங்கிறான் அந்த தகப்பன் வந்து. அது எப்போ திடீர்னு காக்கா வலிப்பு வரும்னு தெரியாது ஒருத்தருக்கு. திடீர்னு பார்த்தா இழுத்துக்கிட்டே கிடக்கிற அது அந்த பிசாசு அப்படி செய்யுது. அப்போ இதெல்லாம் வரக்கூடாதுன்னா இது எல்லாம் போச்சுன்னு சொல்லி நம்ம இருதயத்தில் தீர்க்கமான ஒரு விசுவாசத்தை சொல்கிறாரு. சந்தேகப்படாமல் இருக்கிறத பற்றி சொல்கிறாரு. ஆனால் எவ்வளோ பேர் அப்படி சந்தேகப்படாமல் இருக்கிறோங்கிறது நமக்கு தெரியலை. ஆனால் அந்த திரும்ப அந்த அதாவது இன்னும் அந்த வலி இருக்குது, வேதனை இருக்குது, வியாதி இருக்குன்னா இன்னும் நம்ம தொடர்ந்து சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிற வேலையை செய்யணும். நான் ஒரு கதை சொல்லியிருப்பேன். அந்த காற்றடித்தது, கடல் கொந்தளித்தது, இயேசுவையும் சீஷர்களையும் அந்த கடல்லையே மூழ்கடிச்சிடணும்னு பிசாசு முயற்சி பண்ணான். ஆனால் அவர் வந்துட்டார், அக்கறைக்கு வந்துட்டார். வந்த ஒரு பாடு அந்த லேகியன் பிசாசு பிடிச்சவன் வர்றாங்க. நீங்கள் அவனை விட்டு போங்கள்னு சொல்லி இயேசு வந்து முன்னே சொல்லியிருந்தாருன்னு எழுதியிருக்கு. ஆனால் கர்த்தர் சொல்லியிருந்துமே உடனே இந்த பிசாசு போகாமல் டாட்சி பண்ணிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டே இருந்திருக்குது. அப்புறம் அவர் கடலை தாண்டி வந்துட்டார். இந்த பிசாசாக அங்கே கடலை காற்றடிக்க விட்டு, அங்கே கடலை கொந்தளிக்க விட்டு, அங்கே இவரை மூழ்கடிச்சிடலாமான்னு பார்க்குது. ஏன்னா இவர் வர்றாரு, வந்தால் நம்ம போக வேண்டியிருக்கோம் அப்படின்னு பிசாசுக்கு தெரியுது. ஆனால் முயற்சி பண்ணிச்சு, இப்போ முடியலை. இவர் வந்துட்டார். இப்போ வந்தவுடனே ஐயோ அப்படின்னு பாதாளத்துக்கு அனுப்பாதீங்க, காலத்துக்கு முன்னாடியே அங்கே வந்து ஊத்திரப்படுத்த வந்தீரெல்லாம் சொல்லிவிட்டு, அப்போ அந்த இடத்துல என்ன போட்டிருக்க, ஒரு இடத்துல அவைகளை போக வேண்டும் என்று இயேசு ஏற்கனவே சொல்லியிருந்தார்னா அப்போ இன்னும் அங்கே இருக்குது. அப்போ நான் ஏமாற்றிக்கிட்டு இருக்க பார்க்குது. இப்போ சொல்லுது, எங்களை பாதாளத்துக்கு அனுப்பிடாதீங்க. அப்போ அவ்வளோ நேரம் இயேசு சொன்ன ஒரு பாடுமே கொஞ்சம் நேரம் அப்படியே இழுத்தடிக்குது. அந்த சந்திரரோகியாக இருந்த பையனை சுத்தமாக அவனை அந்த பிசாசை விரட்டுறப்ப அந்த பிசாசு ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டு உருண்டு பிறண்டு அவன் செத்தவை மாதிரி விழுந்து கிடக்கிறான். அவனை கையை பிடிச்சி தூக்கி விட்டார எந்திரிச்சிட்டான்னு போட்டிருக்கு, ரைட்டு. ஆனால் போக மாட்டேன்னு எவ்வளவு ஆக்ரோஷமான ஆத்திரத்தில் அவனை போட்டு அலக்கழிக்குது. அப்போ இந்த அலக்கழிப்பு அல்லது இந்த மாதிரி காரியங்கள் ஏதோ ஒன்று அங்கே அந்த பிசாசு போகிறதுக்கு முன்னாடி ட்ரை பண்ண பார்க்குது. ஆனால் நான் சொன்னது தான் பிசாசு போயிடுச்சுன்னு அவர் நிற்கிறார். அவன் போய் தான் ஆகணும்னு. அப்புறம் போயிட்டான் அவன். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அதான் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நில்லுங்கள் அப்படிங்கிறார். அப்போ நான் செய்கிறதான் செஞ்சுட்டேன், இன்னுமே செய்யறதுக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். இந்த பிசாசத்தோட காலி, இந்த வியாதி இதோட காலி. இப்போ நம்முடைய சரீரத்தில் என்ன வியாதி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க, அது காலி. நான் கர்த்தர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், அது காலி அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா உங்களை வந்து அந்த இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி நம்மை அவருடைய அன்பின் குமாரனோட ராஜ்யத்துக்கு உட்படுத்தி அவருடைய ஆளுகைக்குள்ளே கொண்டு வந்துட்டார். அவருடைய ஆளுகையில் இருக்கிறப்ப அங்கே பிசாசுக்கு என்ன வேலை, இல்லை வியாதிக்கு அங்கே என்ன வேலை? அதனால் இப்போ பாருங்கள், இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டவா? பிலிப்பியர் 4:6-7. பிலிப்பியர் 4:6-7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், அதான் கவலை தான் இருக்க, வயிற்று வலி இருக்குது, அது இருக்குது, இதெல்லாம் பிரச்சனையெல்லாம் இருக்க. ஆனால் அவர் சொல்கிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஒன்று, கவலைப்படக்கூடாது. ரெண்டாவது, எல்லா பிரச்சனையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினால ஜெபம் பண்ணிடுவோம். ஸ்தோத்திரத்தோட எப்படி ஜெபம்? இந்த பிரச்சனை தீர்த்திற ஆண்டவரின் அப்பயே நன்றி சொல்கிறது. இந்த பிரச்சனையை தீர்த்திற ஆண்டவரின் அப்பவே நன்றி சொல்கிறது. ஒன்றுக்கு கவலைப்படாமல், கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க வரைக்கும் அப்போ விசுவாசம் இல்லை. விசுவாசம் இருந்தால் கவலை இருக்குமா? விசுவாசம் இருந்தால் கவலை இருக்காது. அப்போ ஒன்றுக்கு கவலைப்படாமல்னா அப்போ சொல்கிறத கேட்க சொல்கிறார். கவலை நான் இருக்கேன்னு எது கவலைப்படுறேன் அப்படின்றார். அப்புறம் கவலையாக பட்டுக்கிட்டு அப்போ தான் அங்கே விசுவாசம் இல்லை.
நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூட ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஸ்தோத்திரத்தோட, ஆண்டவரே இது இப்படி பிரச்சனை தான், ஆனால் இதெல்லாம் போக்குறவர் நீர் இருக்கிறீர், போக்குகிறீர், நன்றி, அல்லேலூயா. அது இதோட பிரச்சனை அதோட முடிஞ்சிச்சு. இன்னும் என்கிட்ட அவன் இருக்கிற மாதிரி டார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் கதை முடிஞ்சிருச்சு, அல்லேலூயா, என்னை விடுதலையாக்கின தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி கர்த்தரை துதித்து பாடி அவரை மகிமைப்படுத்துகிற அது வர்றப்போ தான் அந்த விசுவாசம் பூரணமாக இருக்கிறது. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் ஆண்டு கொள்ளும். திரும்ப வாசிக்கிறேன். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். இப்போ கவலை இருக்குதுன்னாக்கா தேவ சமாதானம் இல்லை. ஆனால் கவலையை தூக்கி போட்டு நான் கர்த்தரை ஸ்தோத்திரி, கதை முடிஞ்சிருச்சு, பிசாசு முடிஞ்சிட்டான், அதோட அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்ட்டான். அப்போ அங்கே கவலைக்கு இடமில்லை, சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு காத்துக்கணும். அப்புறம் அது எல்லாமே ஆவி மண்டலத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் இயற்கை மண்டலத்துக்கு வந்துடுது. அப்புறமே பிரச்சனை இல்லை. அது வரைக்கும் விசுவாசத்தில் நிலை நிற்க வேண்டும், அதை நிற்கணும். இது இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறப்பவே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பிசாசுடைய போராட்டங்கள், வியாதிகள், அல்லது வீட்டில் இருக்க சண்டைகள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மேற்கொள்கிற ஒருத்தர் இருக்கிறாரா உங்களுக்கு? இது எல்லாவற்றிலும் உங்களுக்கு உதவி செய்ய ஒருத்தர் இருக்கிறாரா? இந்த எல்லாவற்றிலும் நீங்கள் ஜெயம் எடுக்க யார்? அவர் இல்லை, நீங்கள் இயேசுவின் நாமத்தினால் ஜெயம் எடுக்க உங்களை பலப்படுத்த கூட இருக்காரா? அவர் நீர் வந்து செய்யும் ஆண்டவரைன்னா அவர் செய்ய மாட்டார், நம்ம தான் செய்யணும். அவர் கூட இருக்கிறேன், நீ செய்ய, உன்னை பலப்படுத்துகிறேன், உனக்கு சகாயம் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. நம்ம ஒன்றும் செய்ய மாட்டேன், நீர் செய்யும் ஆண்டவரேன்னா நடக்காது. இஸ்ரவேலர் போய் யுத்தம் பண்ணி தானே தேசத்தை பிடிச்சாங்க. அங்கே போனவுடனே இஸ்ரவேலர் போனவுடனே எல்லா அந்த கானானியரும் அந்த ராட்சதர்கள் அந்த தேசத்தை விட்டு ஓடியா போயிட்டாங்க. சண்டைக்கு தான் வந்தாங்க, ஆனால் சண்டையில் எல்லாம் தோற்று போயிட்டாங்க, எல்லாம் செத்தாங்க. அவங்களெல்லாம் நிர்மூலம் பண்ணிவிட்டு இஸ்ரவேலர் போய் அங்கே குடியேறாங்க. அப்போ அங்கே ஒரு சண்டை இருந்துச்சு. இப்போ நமக்கு ஆவிக்குரிய யுத்தமாக இருக்குது. நம்ம ஆவியில் ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த பிசாசு இந்த வியாதி எல்லாத்தையும் ஒழிச்சீர், உமக்கு நன்றி. இந்த பிசாசு இந்த வியாதிகளெல்லாம் கர்த்தர் ஒழித்தீர், உமக்கு நன்றி. எனக்கு ஜெயம் கொடுத்தீர், உமக்கு நன்றி. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறீர், என்னுடைய ஜெபம் கேட்டீர், எனக்கு பதில் கொடுத்தீர், எனக்கு விடுதலை கொடுத்தீர், உமக்கு நன்றி அப்படின்னு பிரச்சனை இன்னும் இருந்துக்கிட்டு இருக்கும்போதே அதை சொல்லணும். எவ்வளோ நாளைக்கு? அந்த பிரச்சனை தீர வரைக்கும் சொல்லணும். அதுதான் விசுவாசம். விசுவாசம்னா ஏற்கனவே நடந்துட்டதாக நம்புறது. இதோ எரிகோ கோட்டையும் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன்னிடத்தில் ஒப்பு கொடுத்தேன் அப்படிங்கிறார். அப்போ ஒப்பு கொடுத்தேன்னு அவரை பொறுத்த வரைக்கும் கதை முடிஞ்சு வச்சு. அவரை பொறுத்த வரைக்கும் எரிகோ ராஜா யுத்த வீரர் எல்லாம் காலி. ஏன்னா சொல்லிட்டாரு, அதெல்லாம் உங்கள்கிட்ட ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் நம்ம தான் ஐயோ கோட்டை பயங்கரமாக இருக்குதே, இம்பிட்டு உயரமாக இருக்குதே, இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதே, சும்மா சுற்றி வந்தால் எதுவும் ஆயிருமா? இன்றைக்கி ஒரு தனம் சுற்றினா இந்த இடம் 7 தடவை சுற்ற சொல்கிறேன் அந்த யோசுவா. ஏன்னா தனம் சுற்றினது ஒன்றும் ஆகலை, இப்போ 7வது தடவை சுற்றுறப்போ என்னமோ ஆக போகுதா? ஒன்றும் பேசக்கூடாது. ஸ்தோத்திர ஆண்டவரே நீர் சொல்கிறத செய்கிறேன், அவ்வளோ கோட்டை விழுந்துச்சு அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே கர்த்தரை சந்தோஷமாக தூச்சிருந்துருக்கணும். அப்படி அவங்க செஞ்சுருந்துருக்கணும், செஞ்சுருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். அதனால தான் ஒருத்தரும் பேசக்கூடாதுன்ட்டார். பேசினா ஏதாவது அவிசுவாசமாக பேசுவான்னு பேசி தொலைக்காத, பேசவே பேசாத அப்படின்ட்டார். ஒருத்தரும் பேசக்கூடாது. அப்படி தான் அந்த அவிசுவாச பேச்சை கர்த்தர் அடக்கி இருந்திருக்கிறாரு. அப்போ நம்மக்கிட்ட இருக்க இந்த அவிசுவாச பேச்சை நம்ம அடக்கணும்ல, இல்லை அவரே வந்து அடக்கணுமா? இப்போ நம்மக்கிட்ட அதான் சொல்கிறார், நீயும் பேசாத அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்மக்கிட்ட இருக்க அவிசுவாச பேச்சை அடக்கணுமானா நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணணும். செல்ஃப் கண்ட்ரோல். இங்கே தான் நம்மை அடக்கி கொள்ளுகிற ஒரு வருதுகிறது. பரிசுத்த ஆவியானவருக்கு உதவி செய்கிறார், உண்மைதான். ஆனால் நம்ம எதிர்மறையாக பேசக்கூடாது. அப்படி பேசுனா அந்த எது
யாக்கோபு முதல் அதிகாரத்தில் 26வது வசனத்தில் என்ன போட்டிருக்கு? உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணாக இருக்கும். அப்போ இருதயத்தில் கர்த்தர் சுகமாக்கிட்டாருன்னு தெரியுது, ஆனால் இன்னும் சரீரத்தில் வியாதி இருக்குது. இருதயத்தில் தெரியுது சுகமாக்கிட்டார், விடுதலை வந்துருச்சுன்னு, ஆனால் சரீரத்தில் இன்னும் வியாதி இருக்குது. இன்னும் வியாதி தான் இருக்குது இல்லை அப்படின்னு சொன்னால், அப்போ இருதயத்தை வஞ்சித்து தன் நாவை அடக்காமல் அப்படி செஞ்சால் அவனுடைய தேவபக்தி வீணாக இருக்கும். கிறிஸ்டியன் சொல்லிக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்றாரு. அப்போ உண்மையாக விசுவாசிக்கிறத பற்றி இங்கே நம்ம அதைத்தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம விசுவாசிக்கலாமா? இப்போ நான் சொல்கிறேன், உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற மனதில் இருக்கிற பிசாசை போக்குறதுக்கு, குழப்பத்தை, வியாதியை, பலவீனத்தை போக்குறதுக்கு இப்போ நான் தொடர்ந்து சில வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதை நம்பி அதை ஏற்றுக்கிட்டு அந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி பேசுவீங்களா? எதிர்மறையாக பேசக்கூடாதுன்றாரு. இப்போ கர்த்தர் உங்கள் மேலே, கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இருக்கா இல்லையா? கர்த்தர் உங்களோட இருக்காரா? அவர் இம்மானுவேல் தானே, உங்களோட தானே இருக்கிறாரு. எங்கே கர்த்தர் உங்களோட இருக்கிறாரா? இம்மானுவேலராக இருக்கிறாரா? அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுறாரா? அவர் உங்களுக்காக வழக்காடுறாரா? உங்களுக்காக ஜெயம் கொடுக்குறவராக இருக்கிறாரா? இருக்கிறாரா யாமான்னு சொல்லிக்கிட்டே வாங்க. கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என்னுடைய சார்பாக இருக்கிறார், என்னை பலப்படுத்துகிறார். இந்த சரீரத்தில் இப்போ இருக்கக்கூடிய வியாதி, மனதில் இருக்க குழப்பங்கள் எல்லாவற்றையும் நான் கர்த்தரிடத்தில் ஒப்புவித்திருக்கிறேன். ஒப்புவித்து அதெல்லாம் நீக்குகிறார் என்று நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறேன். சொல்லுங்கள், ஸ்தோத்திரம் சொல்கிறீங்களா? அந்த கர்த்தருக்கு ஒப்புவித்து ஸ்தோத்திரம் சொல்லுகிறேன். எல்லாவற்றையும் ஒன்றுக்கு கவலைப்படாமல் சொல்கிறார். இப்போ கவலை விடுறேன். இந்த கவலை இருக்க வரைக்கும் விசுவாசம் இல்லை. அதனால் இப்போ கவலைப்படாமல் இருக்கீங்களா? இப்போ நீங்கள் கவலைப்படாமல் கர்த்தர்கிட்ட ஒப்புவிப்பீங்களா? அப்போ கர்த்தர்கிட்ட ஒப்புவிச்சு கவலைப்படாமல் என்னுடைய காரியங்கள்லாம் கர்த்தர்கிட்ட சொல்கிறேன். சொல்லுங்கள் பார்க்கலாம், என்னென்ன வியாதியோ, என்ன தரித்திரமோ, என்ன பிரச்சனையோ, என்ன சண்டைகளோ, என்ன குழப்பங்களோ, என்ன பிள்ளைகளோட காரியங்களோ, பெற்றோருடைய காரியங்களோ, வீட்டு வேலை காரியங்களோ, அல்லது சம்பாத்தியமோ, எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர்கிட்ட சொல்லுங்கள். அவர் ஒன்றுக்கு கவலைப்படாமல் நீ சொல்லு, நான் பார்த்துக்கிறேன்றாரு. சொல்லு, கவலைப்படாமல் சொல்லுன்றாரு. கவலைப்படாமல் இப்போ சொல்லுவீங்களா? தெரியப்படுத்துவீங்களா? உங்களுடைய ஸ்தோத்திரத்தோட ஏன்னா பிரச்சனை முடியுது, அதனால் ஸ்தோத்திரம் சொல்லலாம். ஸ்தோத்திர ஆண்டவரே இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கிறீர் அப்படின்னு ஸ்தோத்திரத்தோடு கூட இந்த பிரச்சனையை தீர்க்கிறீர், அந்த பிரச்சனையை தீர்க்கிறீர், எனக்கு இதில் விடுதலை கொடுக்குறீர், சந்தோஷம் கொடுக்குறீர், இல்லை சமாதானம் தருகிறீர், அல்லேலூயா அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரத்தோடு கூட கர்த்தருக்கு நன்றி சொல்லுவீங்களா? இப்போ நான் இந்த டைம் அதான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு. நீங்கள் அதை இப்போ செயல்படுத்துங்க. போச்சு, பிசாசுடைய கதை முடிஞ்சிருச்சு. அவன் கதை முடிஞ்சிச்சு, வியாதி நீங்கிச்சு, அவனுடைய ஆட்டம் முடிந்தது, பிசாசோட ஆட்டம் முடிந்தது. உங்களோட வாழ்க்கையிலே பிசாசோட ஆட்டம் முடிந்தது. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறார். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் அப்படி ஓடி போவான் என்று எழுதியிருக்கிறது. எதிர்த்து நிற்கிறீங்களா? கர்த்தர் கூட இருக்கிறார்ல, தெரியுதில்ல. அப்போ உங்களுக்கு சார்பாக தானே இருக்கிறாரு, உங்களுக்கு ஃபேவர் பண்ணி தானே இருக்கிறாரு, நன்மை செய்கிறவராக இருக்கிறார்ல. இன்றைக்கி இப்போ விடுதலையை நீங்கள் அனுபவிக்கலாம். அது சொன்னமே, நடந்து விட்டது என்று சொல்லி நிற்க வேண்டும். சகலத்தை செய்து முடித்தவர்களாய் நிற்க வேண்டும். நான் செய்ய வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், செஞ்சுட்டேன். செய்ய வேண்டியது செஞ்சுட்டேன், சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். எப்படி கவலைப்படாமல் சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லிட்டேன். சொல்லுங்கள், உங்கள் அப்படி சொல்கிறீங்களா? சொல்லுங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களை ஆண்டுக்குமாம்ல. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களை ஆண்டுகொள்ளும். அப்போ ஆவியானவருடைய ஆட்கொள்ளுதல், கர்த்தர் உங்களை ஆட்கொண்டுட்டாரு. உங்கள் மனதில் இருந்த குழப்பம், வியாதி, எல்லாம் கவலையெல்லாம் போய்க்கிட்டாரு. இப்போ கர்த்தருடைய ஆவியானவர் வந்து உங்களை ஆண்டு கொண்டு இருக்கிறாரு. எப்போ கவலையெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டப்ப நீங்கள் தான் தூக்கி எறியணும். எரிஞ்சிட்டீங்களா? எல்லாத்தையும் நன்றியோடு கூட கர்த்தர்கிட்ட சொல்லிட்டீங்களா? ஏன்னா பிரச்சனையை தீர்க்கிறவர்னால இப்போ அவங்க நன்றியை சொல்லலாம். இப்போயே சொல்லலாம், அட்வான்ஸாக நன்றி சொல்லிடலாம். நன்றி சொல்லுங்கள். அல்லேலூயா. விடுதலை கொடுக்குற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஓகே, காட் பிளஸ் யூ.